இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காமனாக நம்ம வந்து கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குனாலே ஸ்மெல்லு கம கமன்னு இருக்கும். ஸோ கிட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கிற யாருனாலும் சரி, என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படி கேட்பாங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கி நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லா இஞ்சியை வந்து கழுவிட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் இஞ்சியை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்கின்னோட யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல நிறைய மண் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறோம். நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கின்னோடையே இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி கம்மியாக, பூண்டு ஜாஸ்தியாக இந்த இதில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப காரம் இருக்காது நமக்கு. அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு போட்டிருக்கேன். பூண்டை உரித்து தான் போடணும் அப்படி இல்லை. நீங்கள் ஸ்கின்னோடையே போட்டு நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ணியும் நான் இதில் ஊற்றி வச்சுக்குவேன். இல்லை இப்படி பேஸ்ட்டாகவே வேணும் அப்படிங்கிறவங்க இப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.